பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு முன்னேற்றமும் இல்லையே. ஒரு நன்மையான காரியம் நடக்க மாட்டுக்கு. கணவருக்கு நம்ம எவ்வளவோ ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு உபாசம் இருந்து நம்ம ஜெபிக்கிறோம், ஆனாலும் ஒரு நன்மையும் கிடைக்கலையே. இன்னும் என்னுடைய குடும்பம் பின்தங்கி இருக்கிறதே. எப்படி நான் என் குடும்பத்தை உயர்த்துவேன், எப்படி என் குடும்பத்தை கட்டுவேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, பாழாய் போன உன் கூடாரத்தை மகளே மகனை நான் திரும்ப கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் நினைப்பது உண்டு, மற்றவங்க கண்களுக்கு நான் அற்பமாக, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் தொழில் அற்பமாக இருக்கிறது, நான் எப்படி இதை நான் கட்டுவேன் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் திரும்ப கட்டுவேன் என்று. நான் திரும்ப கட்டுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த காரியம் பாழாய் போய் கிடக்கிறது, இந்த காரியம் நிச்சயம் நிறைவேறாது, இதை திரும்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வர கண்டிப்பாக முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத வார்த்தையும், ஒரு உதாசனப்படுத்துகிற வார்த்தையும் உங்களை மற்றவங்க சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன். என்னை விசுவாசி, என்னை விசுவாசி, நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.